ஹாப்பி மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலா இன்னைக்கு நீங்க நினைச்ச எல்லா காரியங்களும் சக்சஸ்ஃபுல்லா ஹாப்பியா எல்லாமே நல்லபடியா நடக்க வாழ்த்துக்கள். அதே மாதிரி சின்ன குழந்தையில இருந்து பெரிய குழந்தை வரைக்கும் யாரெல்லாம் பிறந்த நாள் பாக்குறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இன்னைக்கு மட்டும் இல்லை, எல்லா நாளும் ஆரோக்கியமான வெற்றியை தரும் நல்ல நாளா உங்க எல்லாருக்கும் அமையும். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹெல்த்தியா வெல்த்தியா பீஸ்ஃபுல்லா எல்லாருக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல் டேயா எல்லாருக்குமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்ட் மூவ் ஆகும்போது செம ஹாப்பியா இருக்கும். அந்த மாதிரி டேஸ் எல்லாருக்குமே ஒரு ஸ்மைலி ஹாப்பியான டேயா அமைய விஷஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 80% என் கைக்குள்ளேயே உலகம், 80% என் கைக்குள்ளேயே இருக்குடா. எனக்கு வேணுங்கிறதெல்லாம் உட்கார்ந்த இடத்துலயே நான் சாதிச்சிருவேன்டா. அது என்னன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, பஸ் டிக்கெட் புக் பண்ணணுமா? அதை நான் உட்கார்ந்த இடத்துலயே நான் டிக்கெட் புக் பண்ணிடுறேன். என் கைக்குள்ளேயே இருக்கு. நான் நினைச்சதை நேரம் பார்க்காம சாப்பிடுவேன். எந்த நேரம் நான் எவ்வளவு தூரம்னாலும் நான் விரும்பினதை நான் சாப்பிடுவேன். எனக்கு என்ன சாப்பிடணும் டைமிங் கிடையாது. நான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எவ்வளவு தூரம் இருந்தாலும், எனக்கு பிடிச்ச பொருள் எவ்வளவு தூரம் இருந்தாலும், பிளைட் டிக்கெட்டா எவ்வளவு தூரம் இருந்தாலும், முக்கால்வாசி உட்கார்ந்த இடத்துல உலகம் வெதர் ரிப்போர்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா, எல்லாமே என் கைக்குள்ளேயே இருக்குடா. இதுக்கு மேல என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். ஆனாலும் ஒரு சின்ன ஒரு ஒரு யோசனை வரும் அப்பப்போ. இந்த கரண்ட் கட் ஆகும் போதெல்லாம், அதே மாதிரி இந்த கட் ஆகும் போதெல்லாம், ஆஃப் ஆகும் போதெல்லாம் நம்ம கையில உட்கார்ந்த இடத்துல அடி மொபைல தட்டுன்னா ஆனா எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த வெயில் அடிக்கிற டைம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் தோணும். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி தோணி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா, லைஃப்ல எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும், எவ்வளோ இடைஞ்சல் வந்தாலும், அதை நம்ம தாண்டி 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 வரும்போது செம ஹாப்பினஸ் இருக்கும். அந்த மாதிரி ஹாப்பியை யாரெல்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த பிரச்சனைகள், ஸ்ட்ரகிள்ஸ், தடைகள் எல்லாம் தாண்டி வரும்போது செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஒரு சக்சஸை பார்க்கும்போது, அந்த மாதிரி சக்சஸை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? கண்டிப்பா அந்த சக்சஸ் பார்த்தவங்க எல்லாருமே ஒரு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம கீழே இருந்து மேல ஒரு மலைக்கு போறோம். ஒவ்வொரு பின் விளைவுகளையும் தாண்டி மேல போகும்போது அப்படி நம்ம பாக்குற கீழே பார்த்த விஷயங்கள் எல்லாமே அது அப்படியே மேல போக 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 குட்டியா தெரியும். அந்த மாதிரி தான் நம்ம பிரச்சனையும் பாத்தீங்கன்னா, அதை தாண்டி 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 போகும்போது அந்த மலைய எப்படி உச்சில இருந்து பார்க்கும்போது குட்டியா தெரியும். அந்த மாதிரிதான் நம்ம பிரச்சனையும் சக்சஸா நம்ம இடத்த அடையும் போது குட்டியா தெரியும்.